அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம ஸ்ரீ கோகுலம் சேனலில் குரோதி வருடம் ஆடி மாதம் மகர ராசி மற்றும் மகர லக்னக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை இந்த சூரிய பயிற்சியினால் சூரிய பகவான் தரப்போகிறார் என்று இந்த வீடியோ மூலியமாக நம்ம பார்க்கலாம். ஆடி மாதம் 17/7/2024 ஜூலை 17 அன்றைக்கி ஆரம்பிக்குது. 16/8/2024 ஆகஸ்ட் 16 வரைக்கும் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது இருந்துட்டு வருது. சூரிய பகவான் இப்போது மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு சஞ்சாரம் ஆகிறாரு. ஸோ இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 8ஆம் அதிபதியாக பார்க்கப்படுறாரு. 8ஆம் பாவமாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு சூரிய பகவான் இருந்துட்டு வராரு. அந்த 8ஆம் பாவத்தில் யார் யார் வருவாங்க, எந்த பர்பஸ்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆயுள், பூர்வீகம், டிப்ரெஷன், ஸோ இந்த மாதிரியான கொஞ்சம் நெகட்டிவ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அந்த 8ஆம் பாவத்தில் இருந்துட்டு வரும். அதிலே ரகசியங்கள், ஸோ இந்த மாதிரியெல்லாம் கூட இருக்கும். இதில் மெயின் என்னென்னா, அவர் உங்களுடைய 7ஆம் பாவத்துக்கு வராரு. 7ஆம் பாவம் அப்படிங்கிறது திருமணம், காதல், வெளிநாட்டு பயணம், இல்லைனா உங்களுடைய பிஸ்னஸில் ஒரு பார்ட்னரை ஏற்றுக்கிறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அந்த 7ஆம் பாவத்தில் பார்க்கப்படுது. ஸோ அப்படிப்பட்ட 7ஆம் பாவத்துக்கு சூரிய பகவான் சஞ்சாரம் ஆகிறார். அப்படின்றதுனால கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறையா குழப்பத்திலே இருந்துட்டு வந்திருப்பீங்க இவ்வளோ நாள். ஸோ இந்த ஆடி மாதத்தில் அந்த கல்யாணம்ன்ற விஷயத்தில் ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு தெரியும், ஒரு கிளாரிட்டி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. அதாவது நீங்களே கண்டுபிடிக்க ஆரம்பிப்பீங்க, என்ன ப்ராப்ளம், எதனால் இவ்வளோ நாள் நமக்கு தள்ளி போகுது, என்ன விஷயம் இதில் இருக்குது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அந்த விஷயத்தை டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி அதோடைய பிரச்சனை என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதோடைய சொல்யூஷனை தேடி போக ஆரம்பிக்கிற ஒரு நாளாக, ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு இப்போது வந்துக்கிட்டு வரும். அடுத்தது 7ஆம் வீடு அப்படிங்கிறதுல காதல் அப்படின்ற ஒன்றும் வருது, வெளிநாட்டு பயணம் அப்படிங்கிறதும் வருது. ஸோ இந்த நேரத்தில் புதுசாக உங்களுக்கு ஒரு காதல் ஒன்று ஏற்படும். அடுத்தது வெளிநாட்டு பயணம் அப்படிங்கிறதும் அதில் வருதுன்றதுனால இவ்வளோ நாள் நீங்கள் விசாக்காக அப்ளை பண்ணிவிட்டு அது தள்ளி தள்ளி போயிருக்கும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்திருந்தாலும் இந்த ஆடி மாதத்தில் அதுக்கும் ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கிடைத்து விடும். இந்த மாதிரி விஷயத்துலலாம் ஒரு நல்லத்தனமான மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு அமையும். அடுத்தது சூரிய பகவான் அவருடைய, அதாவது இப்போ அவர் இருக்கக்கூடிய கடகம் ராசியிலிருந்து 7ஆம் பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசியையே அவர் பார்க்குறாரு. அப்படின்றதுனால நான் முதல் சொன்ன மாதிரி அந்த கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு ரொம்ப உத்தமமான ஒரு விஷயமாக நடக்கும். அடுத்தது 1ஆம் வீட்டை பார்க்குறாருன்றதுனால அதில் அந்த 1ஆம் பாவத்தில் என்னென்ன வரும், ஸோ நம்மளுடைய செல்ஃபினஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அதில் வரும். தோற்றம், குணம், யோசனை, திட்டம், ஸோ இந்த மாதிரியான பர்பஸ் எல்லாமே அதில் வரும். ஸோ இந்த 7ஆம் பாவத்திலிருந்து நம்மளுடைய ஜென்ம லக்னத்தை பார்க்குறாருன்றதுனால அந்த கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயத்திலும் சரி, இல்லை காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் சரி, வெளிநாட்டு பயணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் சரி, இல்லை உங்களுடைய பிஸ்னஸ், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுற ஆளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பார்ட்னர்கிட்டையும் சரி ஓப்பனாக என்ன பிரச்சனை அப்படிங்கிறது ஒன்றா கேட்டு தெரிஞ்சுப்பீங்க, இல்லை சொல்லி புரிய வைப்பீங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை இந்த மகர ராசிக்காரர்கள் ஆடி மாதத்தில் நடக்கக்கூடும். அடுத்தது 8ஆம் அதிபதி அப்படின்றதுனால கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போகும். நிறையா டிப்ரெஷன்ஸ், மைண்டு டிஸ்டர்பன்ஸ், அப்புறம் மென்டலி கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களும்
சைடில் ஒரு பார்ட்டாக உங்களுக்கு எப்போவுமே ரன்னிங்கில் இருந்துட்டு வரும் இந்த மாதம் அப்படிங்கிறது. ஸோ அதில் நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கிறது ரொம்ப உத்தமமான ஒரு விஷயமாக இருக்கும். அடுத்தபடியாக இந்த குரோதி வருடத்தில் ஆடி மாதத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு ஆக மொத்தத்தில் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது ஒரு 70-75% ரொம்ப சாதகமாகவே இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருந்துட்டு வருது. அடுத்து கும்பராசிக்கான ஒரு பலன் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, நமஸ்காரம்.